ஒரு தனி மனுஷனுக்கு என்னென்ன வேணும்? பர்சனலா அவன் growth ஆகுறதுக்கு இலக்குகளோ, சுய கட்டளையோ, காட்சிப்படுத்துதலோ, நன்றி உணர்வோ, நேர மேலாண்மையோ, டெய்லி டெய்லி ஒரு 20 நிமிஷம் வந்து ஒரு கோர்ஸ் அட்டன் பண்றதோ, புக்க படிக்கிறதோ, ஹெல்த்துக்கான விஷயங்களை பண்றதோ, இந்த 5 விஷயம் இருக்கு. இதை நீங்க தொடர்ச்சியா பண்ணணும். இப்போ நம்ம வந்து ஒரு பிசினஸ் செக்மெண்ட்டுக்கு வரோம். என்னோட பிசினஸை டெவலப் பண்ணணும் என்ன பண்ணலாம் அப்படின்னா, சில கிளிம்ஸ் மட்டும் நான் கொடுக்குறேன். முதல் விஷயம், இது ரொம்ப 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 முக்கியமான விஷயம், ஸ்ட்ராட்டஜிக் பிளானிங் அப்படின்னு சொல்றோம். எஸ்பி, சக்சஸ் சீக்ரெட் ஈக்குவல் டு எஸ்பி. எஸ்பினா ஸ்ட்ராட்டஜிக் பிளானிங். எதுவுமே யோசிக்காம பண்ணக்கூடாது. அதாவது ஆக்ஷன் வெர்சஸ் ரியாக்ஷன் சொல்லுவாங்க. ஒரு விஷயத்தை நம்ம ஏதோ ஒரு விஷயம் நடந்துட்டு இருக்கு. நிறைய பேர் வேலைக்கு போவாங்க, அவங்க வேலையில ஜாயின் பண்ணுவாங்க, காலைல போவாங்க, சாயந்தரம் வருவாங்க. அதே மாதிரி தான் பிசினஸும், காலைல போவாங்க, கடையை திறப்பாங்க, ஆபீஸ் திறப்பாங்க, வந்துருவாங்க. இதுக்கு பேர் பிசினஸ் கிடையாது. சரியா? நீங்க ஒரு இன்டர்வியூ அட்டன் பண்ணும்போது, இப்ப நீங்க ஒரு எம்ப்ளாயா இருக்கலாம். யாராவது நான் பேசுறத கேட்கிற எம்ப்ளாயிட்ட நான் ஒரு விஷயம் சொல்றேன். வேலை கிடைக்காத போது நீங்கள் வந்து ஒரு இன்டர்வியூ ப்ரிப்பேர் பண்ணி இன்டர்வியூ போர்ட்ல போய் உட்காடுறீங்க, அவங்க கேள்வி கேட்கறாங்க. அப்ப நீங்க எப்படி துருதுருன்னு இருப்பீங்க, எவ்வளவு பதட்டத்தோட இருந்திருப்பீங்க? அந்த வேலை எனக்கு முக்கியம், அது ஃபர்ஸ்ட் ஜாப்னு வச்சுப்போம். அந்த ஃபர்ஸ்ட் ஜாப் எனக்கு இந்த வேலை கிடைச்சாதான்டா, ரொம்ப நாள் வேலை கிடைக்கல, அப்ப அந்த ஒரு ப்ரெஷரோட நீங்க இன்டர்வியூ அட்டன் பண்ணிருப்பீங்க. ரைட்டா? இது ஒரு பார்ட். ரெண்டாவது வந்து ஒரு பிசினஸ் ஆரம்பிச்சிருப்பீங்க, மிகப்பெரிய கனவு, வேலையில இருக்கீங்க, ஒரு தொழில் ஆரம்பிக்க போறீங்க, கடன்லாம் வாங்கிட்டீங்க, உன் நண்பர்கள்ட்ட வாங்கி ஆரம்பிக்கிறீங்க, நகையை வச்சு ஆரம்பிக்கிறீங்க, பேங்க் லோன் வாங்கி ஆரம்பிக்கிறீங்க, ஒரு என்பிஎஃப்சி வாங்கி, இதே மாதிரி ஒரு கடையோ, ஒரு ஷோரூமோ, ஒரு ஆபீஸ் ஆரம்பிச்சிட்டீங்க. ரெண்டு 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 இன்சிடென்ட் நான் சொல்லிட்டேன். இப்ப வேலை கிடைச்சா போதும் போது உங்களுக்கு ஒரு வேலை கிடைச்சிருச்சு. இப்ப நீங்க டே ஒன் எப்படி இருப்பீங்க? டே ஒன் ஸ்ட்ராட்டஜி ரொம்ப ரொம்ப முக்கியம். அந்த டே ஒன்ல முத வேலைக்கு போவோம், ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்லியிருப்பீங்க, முத நாள் போவீங்க. உங்களுக்கு பிடிச்ச கார்பரேட்ல வேலை கிடைச்சா எப்படி இருக்கும்? கெத்தா இருக்குல்ல? முதல் நாள் எப்படி வேலை செய்வீங்க? அதே மாதிரி இப்ப நீங்க வேலை செய்றீங்களா? ரெண்டாவது, பிசினஸ் அவ்வளவு ஆர்வமா ஆரம்பிச்சீங்க, எல்லாரையும் கூப்பிட்டீங்க, கணபதி ஹோமம், பூஜை எல்லாம் சூப்பர் சூப்பரா இருக்கு உங்க ஷோரூம். இப்ப அப்படிதான் இருக்கா? நீங்க அப்படிதான் இருக்கீங்களா? நாம ஏன் பழசாகி போனோம்? முதல்ல ப்ரப்போஸ் பண்ணும்போது, அக்செப்ட் பண்ணும்போது இருந்தா டே ஒன் லவ் எங்க போச்சு ரிலேஷன்ஷிப்ல? இப்ப அப்படிதான் இருக்குமா? இவ கிடைச்சா போதும், கிடைச்சிட்டா, இப்ப அப்படிதான் இருக்குமா? இந்த கேள்விக்கெல்லாம் என்ன பதில்? அதனாலதான் நம்ம இப்படி இருக்கோம். அப்படி கிடையாது. இந்த வேர்ட் கால் ஸ்ட்ராட்டஜிக் பிளானிங்னா என்னன்னா, கண்டிப்பா ஒரு வாரத்துல, இது ரொம்ப ரொம்ப முக்கியம். நிறைய தொழில் முனைவர்களை பார்த்திருக்கேன். நான் திங்க் ரூம் கான்செப்ட் சொல்லி கொடுத்திருக்கேன் என்னோட வீடியோகள்ல. திங்க் ரூம் அப்படின்றது ஒரு பெரிய பணக்காரர் சந்திச்சேன். அவர் எங்களோட மாவட்டத்தை சேர்ந்தவர் தான். ஒண்ணுமே இல்லாம இங்க வந்து சென்னைக்கு வந்து இன்னைக்கு வருஷத்துக்கு 400 கோடி டர்ன் ஓவர் பண்றாரு. 400 கோடி டர்ன் ஓவர் நீங்க பாத்துங்க. ஒரு 10ல இருந்து 20% ப்ராஃபிட் வச்சாலும் எவ்வளவு வரும் பாருங்க. அவருடைய ஒரு பண்ணை வீட்டுக்கு என்னை கூட்டிட்டு போயிருந்தாரு. அப்போ வந்து ஒரு திங்க் ரூம் கான்செப்ட் எனக்கு சொல்லி கொடுத்தாரு. நான் ரெண்டு விஷயமா டெவலப் பண்ணேன். ஒன்னு, திங்க் டைம் வர்சஸ் திங்க் ரூம். திங்க் பிளேஸ் அப்படின்னு வச்சுங்களேன். அதாவது திங்க் டைம்னா என்ன? உங்களுக்குன்னு ஒரு டைம் இருக்கணும். பிசினஸ் பத்தி, பிசினஸ் ஏன் இப்படி இருக்கு, அதை எப்படி பண்ணணும், இதுக்கான ஒரு திங்க் ரூம். ஒரு ரூம்ல நீங்க ஏதாவது பெரிய வீடு, சொந்த வீடு கட்டிங்கன்னா கண்டிப்பா இதை நீங்க பண்ணணும். குழந்தைகளுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். அந்த திங்க் ரூம் போய் இப்ப நான் பார்த்தேன். ஒரு பர்டிகுலர் நேரத்துல, ஒரு பர்டிகுலர் இடத்துல நம்ம ஒரு விஷயத்தை பண்ணும்போது, வாரத்துல சாட்டர்டே ஈவினிங் இங்க வந்துருவார் அவர். சரி, எல்லாரும் எங்கெங்கயோ போவாங்க, அவர் இங்க வந்துருவாரு. உட்கார்ந்து ஒரு டைரி நோட் வச்சிருக்காரு, லைட் ப்ளூ லைட் எரியுது, அப்படியே உட்கார்ந்து எழுதுது. இதுதான் எனக்கு வந்து சண்டே நான் ஃபேமிலியோட இருப்பேன், மண்டேல இருந்து ஒர்க் பண்றதுக்கான ஸ்ட்ராட்டஜிங்கிறது. எத்தனை தொழில் முனைவர்கள் நீங்க இதை பண்ணிருக்கீங்க? அடுத்த வாரத்துக்கான பிளான் இன்னைக்கு வச்சிருக்கீங்களா? இதுதான் ஸ்ட்ராட்டஜிக் பிளானிங். மினிமம் 2 மணி நேரமாவது ஒரு வாரத்துக்கு இந்த பிளானிங் செஷன் வைக்கல அப்படின்னா உங்களால் மிகப்பெரிய பணத்தை உங்கள் தொழில் ஈட்ட முடியாது. முதல் விஷயம். அடுத்தது, ப்ராகிரஸை ரெவியூ பண்ணாத யாராலையும் அவருடைய இலக்குகளை அச்சீவ் பண்ண முடியும். பணக்காரன் ஆகணும், கடன் அடைக்கணும் அப்படின்னா நீங்கள் கம்பல்சரி, ஃபர்ஸ்ட் பாயிண்ட் நான் என்ன சொல்றேன், ஒரு பிளானிங் செஷன் 2 ஹவர்ஸ் வச்சிருந்திருக்கணும். அடுத்தது, உங்களுடைய ப்ராகிரஸை நீங்க ரெவியூ பண்ணிருக்கணும். மூணாவது, அந்த ப்ராகிரஸ் ரெவியூ பண்ணும்போது இதெல்லாம் இந்த வாரம் நடந்திருக்கு, எங்க வாட் வென்ட் ராங், W3 ஃபார்முலா, வாட் வென்ட் ராங், அதை அப்ளை பண்ணி இங்க நான் நினைச்சேன் இது நடக்கல ஏன், இந்த கேள்விக்கு பதில வச்சுட்டு தான் அடுத்த வாரத்திற்கான ஒரு இலக்குகளை, ஒரு நியூ கோல்ஸ் செட் பண்ண போறோம். 3 விஷயம் சொல்லி கொடுத்துட்டேன். ஸ்ட்ராட்டஜிக் பிளானிங் வச்சு ஒரு ஒரு வாரத்துக்கு 2 மணி நேரம், சரி 1 ஹவர் வச்சுங்க போதும். ஏன் மாசத்துக்கு ஒரு 1 மணி நேரம், 1 மணி நேரம், 1 மணி நேரம், 1 மணி நேரம், 4 மணி நேரம் ஒரு பிளானிங் செஷன்ல உட்காடுறோம். இந்த வாரத்தை ரிவ்யூ பண்றோம், அந்த ப்ராகிரஸ. மூன்றாவது, இந்த வார இலக்குகளை நம்ம எழுதும். இதுக்கு பேரு தான் ஸ்ட்ராட்டஜிக் பிளானிங் அப்படின்னு நான் சொல்றேன். இது டீட்டெயிலா நம்ம என்னுடைய கோர்சஸ்ல இருக்கு. ரைட்டா? மனமே பணத்துல இருக்கு, பிளஸ் வந்து பிசினஸ் வாரியர்ல இருக்கு இந்த கண்டென்ட். அடுத்தது, டிஜிட்டல் பிரசன்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். டிஜிட்டல் பிரசன்ஸ்னா என்ன?
நாம நம்மளோட தொழிலை மேம்படுத்துவதற்கு மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கறதுக்கு ஆன்லைன் இருக்கு, ஆஃப்லைன் இருக்கு. இப்போதைக்கு ஆன்லைன் தான் 80%. ஒரு பெரிய ஒரு புத்தகம், அதாவது இங்க தமிழ்லயே அதிகம் விற்கிற ஒரு புத்தகம். அவங்க என்னை பார்த்து ஒரு விளம்பரம் கேட்டாங்க. ஒரு 20,000 நான் கொடுத்தேன். சரியா? ஒரு கால் கூட, ஒரு என்கொயரி கூட வரல. ஒரு என்கொயரி கூட வரல. 20,000 சொன்னேன். அவரை கூப்பிட்டு விளையாட்டா சொன்னேன். அந்த 20,000 வந்து ஹேப்பி பண்ணிருக்கலாம் சார். எவ்வளவு பேருக்கு சோறு வாங்கி கொடுத்துருக்கலாம் சார். இல்ல ஒரு இடத்துக்கு ட்ரிப்பாவது போயிட்டு வந்திருப்பேன் சார். எதுக்கு சொல்றேன்னா இப்போதைக்கு ஆன்லைன் தான். ஆன்லைன் நீங்க போகும்போது பர்டிகுலர் ஏரியாவுல கம்மி காசுல நிறைய பீப்புளை ரீச் பண்ண முடியும். எல்லாருமே மொபைல் உலகமா மாறிடுச்சு. உங்களுடைய டிஜிட்டல் பிரசன்ஸ் எப்படி இருக்கு? உங்களுக்கு இன்ஸ்டாகிராம் இருக்கா? டிக்டாக் இருக்கா? டிக்டாக் வந்து இந்தியாவில பேன். மத்த நாடுகள்ல இருக்கவங்களுக்கு சொல்றேன். மூணாவது கம்பல்சரி எஃபி இருக்கணும், Facebook இருக்கணும். ரெண்டாவது இன்ஸ்டாகிராம் இருக்கணும். மூணாவது டிக்டாக் இருக்கணும். இது மூணும் இருக்கா? இல்லன்னா நீங்க வந்து ஒரு பேஜ் ஒரு கிரியேட் பண்ணுங்க. உங்க பேர்ல விஜய் பிரயாக்ன்ற பேர்ல ஒரு Facebook அக்கௌண்ட் ஓபன் பண்ணணும். பேஜஸ் கொண்டு வரணும். இப்போ உங்களுடைய பிசினஸ்ல என்னென்ன ப்ராடக்ட்ஸ் இருக்கு, என்னென்ன சர்வீசஸ் இருக்கு, அதுல போயிட்டு கோயிலுக்கு போனா மொட்டை அடிச்சுட்டேன், இங்க போய் நின்ன சாப்பிட்டேன், சூப்பரா இட்லி நல்லா இருந்தது, இதெல்லாம் போட்டு மொக்க. எந்த ஒரு பணக்காரனும் அப்படி பண்ண மாட்டான். டாப் 10 பில்லியனர்ஸ் யாருன்னு பாருங்க. அவங்களுடைய Facebook பேஜ் போய் ஒரு எலன் மஸ்க் உடைய பேஜ் போய் பாருங்க. அவர் கூட வேற மாதிரி பண்றாரு. ஜெப் பிசோஸ் நான் சொல்றேன் பாருங்க, அமேசானுடைய ஃபவுண்டர். அவங்களுடைய எதுல சோசியல் மீடியா இருக்கு, அவங்க என்ன பேசுறாங்கன்னு பாருங்க. அவன் இந்த மாதிரிதான் பண்றான். இங்க இருந்து ஒரு செல்ஃபி எடுக்கிறது அதெல்லாம் பண்ண மாட்டான். பணக்காரன் பணக்காரன் தான். நாம பணக்காரனா மாறணும்னா நாம அந்த டிஜிட்டல் ப்ராசஸ்ல என்ன கண்டென்ட் கொடுக்குறோம், என்ன நீஷ கொடுக்குறோம், அதுதான் முக்கியம். கம்பல்சரி வாரத்துக்கு 3ல இருந்து 5 போஸ்டாவது போடணும். யாரு அக்ரெசிவா பணம் சம்பாதிக்க நினைக்கிறீங்களோ ஒரு நாளைக்கு 5 போஸ்ட் போடணும். முடிஞ்சா போடுங்க, இல்ல வாரத்துக்கு 5 போஸ்டாவது நீங்க போடணும். கம்பல்சரி உங்களுடைய பிரசன்ஸ் வந்து ஆன்லைன்ல இருக்கணும். அது எப்படி இருக்கணும்? வெறும் மோட்டிவேஷனா போட்டு கூடாது. ஏதாவது நீங்க போட்டு பிரேக்கப் ஸ்டோரியை போட்டுட்டு இருக்க கூடாது. ஏதாவது இதை ஷேர் செய்தால் உடனே பணம் கொட்டும், இந்த மாதிரி மொக்க முடத்தனமான விஷயத்தை பண்ணக்கூடாது. சாமி படத்தை போடுறது, லவ் கோட்ஸ் போடுறது, பிரேக்கப் பத்தி பேசுறதெல்லாம் இல்ல. இது தொழிலுக்கு சம்பாதிக்க வந்திருக்கோம். நாம ஒரு இம்ப்ரெஷனை கிரியேட் பண்ண போறோம். நான் ஒரு தொழில் முனைவோர், நான் இதை பண்றேன், என்கிட்ட இந்த ப்ராடக்ட் இருக்கு, என்கிட்ட சர்வீசஸ் இருக்கு, நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு பெனிஃபிட் இருக்கு. மெயினா டெஸ்டிமோனி வீடியோக்களை நீங்க போடணும். இப்போ நீங்க ஒரு தொழில இருக்கீங்க அப்படின்னா, உங்க தொழில ஜெயிக்கணும் அப்படின்னா, யார் உங்க ப்ராடக்ட் சர்வீசஸ் யூஸ் பண்ணிருக்காங்களோ அந்த ப்ராடக்ட்ல இவ்வளவு பெனிஃபிட் இருக்கு. நாம ஒரு ஒரு பிராண்ட் அம்பாசிடர், ஒரு ஒரு ஆக்ட்ரஸ் மாடலை கூப்பிட்டு பேச வைக்கிறத விட உண்மையான ரிசல்ட் எங்க கிடைக்கும் அப்படின்னா, ஒண்ணு நீங்களே இறங்கி பண்ணுங்க. இப்போ வசந்தன் குலாம் பாத்தீங்களா, வசந்தகுமாரை வச்சுதான் பண்ணுவாங்க. சரியா? ரெண்டாவது நீங்க ஒரு மாடலை வச்சு பண்ணலாம். அதுல பெருசா எஃபெக்ட் இருக்காது, நிறைய காசு ஆகும். உங்களுடைய யூசர் டெஸ்டிமோனி தான் உங்களுக்கு பயங்கர பெனிஃபிட்டே கொடுக்கும். அப்படி யாருமே இல்ல, உங்களுக்கு புது பிசினஸ் ஆரம்பிச்சிருக்கீங்கன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் ஒரு 4 பேரை கூப்பிட்டு இந்த ப்ராடக்ட் நல்லா இருந்தது, சர்வீஸ் சூப்பரா இருந்தது, நீ ஒரு ரெஸ்டாரண்ட் வச்சிருக்கீங்கன்னா செம்ம கிரேவி, இந்த மாதிரி கிரேவியை பார்க்கவே முடியாது, விலையும் ரொம்ப அஃபோர்டபுள் காஸ்ட் இருக்கு, எல்லாரும் ஒரு ட்ரை பண்ணி பாருங்க. இது மாதிரியான வீடியோஸ் போகணும். வெறும் நான் ஒரு ஆஃபர் கொடுக்குறேன் 40% ஆஃபர் அப்படின்னு போட்டீங்கன்னா யாருக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்காது. நீங்க எத்தனை பர்சன்ட் ரெண்டு விஷயத்தை பண்ணா ஃப்ரெண்ட்ஸ் 1 செகண்ட்.